அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, மீண்டுமாக நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொண்டு நாம் வாரந்தோறும் பார்த்து வந்து கொண்டிருக்கக்கூடிய பிரமிட் கண்டினியூஸ் கிளாஸினுடைய அடுத்த பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் நம்பர் 13க்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போகிறோம். ஸோ இப்போது பிரமிட் பாடத்தில் எந்த ஒரு விஷயத்தை, அதாவது எந்த ஒரு போர்ஷன் நம்ம பார்த்துட்டு எதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்? பேசேஜ் சிஸ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்? பேசேஜ் சிஸ்டம் அப்படின்னா பிரமிடுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர், அதோடைய வழித்தளங்கள் எப்படி இருக்குது, அதோடைய அமைப்பு எப்படி இருக்குன்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்குள்ளே தான் தேவன் அவருடைய பிளான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லி வச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக கடந்த சில வாரங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிரமிட்னுடைய இந்த இன்டீரியர் ஸ்ட்ரக்சரை, உட்கட்டமைப்பை அப்படியே நம்மளுடைய சார்ட் ஆஃப் த ஏஜஸ் கூட அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துங்க. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு விஷயமே கரெக்டாக என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டாக மேட்ச் ஆகக்கூடிய விஷயத்தை என்ன பண்ணணும்னா கிளியராக நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நம்ம எந்தெந்த பேசேஜ் பார்த்து முடிச்சிருக்கோம், எந்தெந்த விஷயத்தை பார்த்து முடிச்சிருக்கோம்? இன்டீரியர் ஸ்ட்ரக்சரில் டிசெண்டிங் பேசேஜும் பிட்டும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பார்த்து முடிச்சோம். அதாவது கீழ்நோக்கு பாதையும் அந்த குழியை பற்றியும் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ பேசிக்காக எதை அடையாளப்படுத்துறது நம்ம பார்த்தோம்? இந்த கீழ்நோக்கு பாதை எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தோம். ஓகே, நான் கான்செப்ட் கேட்குறேன். மனுஷன் பாவம் பண்ணதுலேருந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய வழி எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழ் நோக்கி போயிட்டு இருக்கு. நேராக எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து குழியில் முடியுது, அதாவது மரணத்தில் முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இதில் சில காலக்கணக்குகளும் என்ன பண்ணோம் நம்ம பார்த்தோம். இந்த வழி மேஜராக எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் உலகத்தினுடைய காலப்பகுதியை அடையாளப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணோம்னா நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ இதை அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு இப்படி தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அவருடைய பிளானை உள்ளே வச்சுருக்காரு. ஸோ அப்படின்னா நம்ம அப்படியே பார்க்கும்பொழுது மனுஷன் இப்போ எப்போ இந்த ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மரண வழியை நோக்கி, அந்த ஒரு நிலைமையை நோக்கி எப்போ போக ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ பாவம் செஞ்சானோ அப்போயே தேவன் வந்துட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷன் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாங்க, பிரிஞ்சுட்டான். அதுக்கு முன்பாக வரைக்கும் பிரமிடு அவசியமே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கேட்டுங்களா? பிரமிடுன்றது என்ன? தேவனுடைய பிளான். ஸோ தேவனுடைய பிளான் மனுஷனுக்கு எப்போ தேவைப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவன் பாவம் பண்ணிட்டு விழுந்த பிற்பாடு தான் அவனை தூக்கி நிறுத்துறதுக்கு தேவனுடைய திட்டம் தேவைப்பட்டுச்சு. அதற்கு முன்பாக வரைக்கும் தேவனுடைய திட்டம் என்ன பண்ணலைங்க, தேவைப்படல அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷமா தேவனுடைய பிரசன்னத்தை என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஃபீல் பண்ணிருந்தாங்க, அதை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் பாவம் பண்ணிட்ட உடனே என்ன பண்ணுறாருங்க, எங்கே துரத்திடுறாரு அவர்? ஏதேன் தோட்டத்தை விட்டு என்ன பண்ணுறாருன்னா வெளியே துரத்துறாரு. ஒரு முதல் ஒரு புதிதான அனுபவத்துக்குள்ள என்ன பண்ணுறாங்கன்னா வராங்க. ஸோ இந்த ஒரு அனுபவத்தை தான் பிரமிட் எப்படி சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு இருக்கான் மனுஷன். முதல்ல பர்ஃபெக்டாக இருந்தால் அப்படியே கீழ் நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிக்கிறான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக பார்க்கணும். ஸோ இப்போ கிளியராக என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ பழத்தை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். புரிச்சுக்கலாம்? இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் இந்த கர்ஸ்ல தான் என்ன பண்ணிருக்கான், இருந்துட்டு இருக்கான். புரிச்சுக்கலாம்? இந்த ஒரு சாபத்துக்குள்ள மனுஷன் இருந்துட்டு இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் என்ன பண்ணிருக்கானா கொத்த என்ன பண்ணிருக்கானா மறிச்சிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ கேள்வி என்னன்னா, ஆதாமும் ஏவாளும் இந்த ஒரு சாபத்தை கேட்ட உடனே, இந்த ஒரு சாபத்தை தேவன் கிட்ட வாங்கின உடனே அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுடைய மனசு எப்படி இருந்திருக்குங்க? அவங்களுடைய மனசு முதல்ல கூட அவர் சொல்லும் போது என்னன்ற ஒரு விஷயம் என்ன பண்ணாம இருந்திருக்கலாம், புரியாம இருந்திருக்கலாம். ஏதேன் தோட்டத்தை விட்டுலாம் வெளியே அனுப்புவாருன்னு என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க, கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. திடீர்னு என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா துரத்தி விடுறாரு. இப்போ எங்க போக முடியாது, திருப்பி ஏதேன் தோட்டத்துக்கு போக முடியாது. அப்போ எப்படி இருக்கும் அந்த அந்த எதிர்காலம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? அந்த பாயிண்ட்ல என்ன நடக்க போதுன்னே தெரியாது, ஆனால் ஒரு மோசமான ஒரு விஷயங்கள் நடக்க போகுதுன்ற விஷயம் தெரியுது. அப்படி அனுப்பிச்சாலுமே தேவன் நினைத்துங்களா பண்ணல, அவருடைய நீதி என்ன பண்ண முன்னாடி எடுத்து வச்சார். புரிச்சுங்களா? அவருடைய ஜஸ்டிஸ் எடுத்து வச்சார். எப்படி இருக்காது அந்த ஜஸ்டிஸ் எடுத்து வைக்கும்போது? ரொம்ப ஹர்ஷா இருக்கு. புரிஞ்சுங்களா? ரொம்ப ஒரு கடினமா இருக்கு. அதுதான் அவருடைய ஜஸ்டிஸ். நீதி எடுத்து வைக்கிறார். ஏதாச்சும் பாவம் பரிதாபம் பார்த்தாரா? இல்லை. இந்த இடத்துல எதுதான் இங்க துரத்துறது எதுதாங்க, நீதி என்ன பண்ணினா வெளியே துரத்துருச்சு. பாவம் பண்ணிட்டாங்க. ஏன்னா யாவே தேவனால பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின். அவருடைய கிங்டம்ல அப்படி ஒரு விஷயமே அவரால் என்ன பண்ண முடியாதுன்னா பொறுத்துக்க முடியாது. என்ன பண்றாருங்க, துரத்தி விடுறாரு. இப்பதான் 7ஆம் நாள் என்ன ஆகுது,
ஆரம்பிக்குது. ஸோ மனுஷன் கூட தேவன் டைரக்டா தொடர்பு வைக்கிறது என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கிறார். ஓகேங்களா? 2 வருஷம் தான் என்ன பண்றதுதான் மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருந்தான். அந்த ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னா கட் ஆயிடுச்சு. ஸோ என்னதான் தேவன் அவருடைய நீதி காமிச்சாலுமே, அவருடைய ஒரு ஆட்ரிபியூட், அவருடைய ஒரு குணாதிசயம் இப்படி காமிச்சாலுமே, அடுத்து இன்னொன்னு இருக்குல்ல, என்னது? லவ். அது அதோடைய வேலையை செய்ய போயிருமா? என்ன செஞ்சிச்சு இந்த பாயிண்ட்ல? இந்த சாபத்திலே ஒரு விஷயத்தை செஞ்சிச்சு. என்ன பண்ணுச்சுங்க? வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உனக்கும் ஸ்திரீ, அதாவது என்னதான் நம்பிக்கை இல்லாம போனா கூட தேவன் ஒரு சின்ன நம்பிக்கையோட அமைச்சார். என்ன நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார். அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணிட்டார்னா முன்கூட்டியே சொல்லிட்டார். யாருடைய தலை? இந்த இடத்துல சாத்தான் யாரை அடையாளப்படுத்துறான்? யாரை அடையாளப்படுத்துவோம்? நாம சர்பத்துக்கு நம்ம அடையாளப்படுத்துவோம். சர்பத்தினுடைய வீக் பாயிண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய ஹெட். அப்படின்னா தேவன் முதல்ல என்ன சொல்லிதான் அனுப்புறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவில், தீமை அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, நான் நொறுக்க போறேன், இந்த உலகத்தை விட்டு என்ன பண்ண போறானே எடுக்க போறேன்ற ஒரு விஷயத்தை முன்கூட்டி என்ன பண்ணிட்டான்னு பாத்தீங்கன்னா ஒரு வேகா சொல்லிட்டார். அதாவது இதோடைய அர்த்தம் அப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா என்ன இருக்காதுங்க, புரிஞ்சிருக்காது. ஆனா ஏதோ ஒரு ஹோப் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. இது அப்படியே நிறைவேறுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா பல காலங்களுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைவேறல. கரெக்டா 2081 வருஷம் கழிச்சு திரும்பியன் தேவன் யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. ஆபிரகாம் கிட்ட பேசும்போது இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் அப்படியே என்லார்ஜ் பண்ணி அதே ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா அப்படியே ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்றாருன்னா, இதே இந்த ஸ்திரீயின் வித்த இன்னொரு கோணத்தை சொல்றாரு அப்படின்னு வச்சுக்கலாம். எப்படின்னா, உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் என்ன பண்ணப்படுங்க? ஆசீர்வதிக்கப்படும். அப்ப சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா உலகத்துல எது இருக்கக்கூடாது? தீமை அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடாது. அந்த சந்ததியை தான் எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா வானத்து நட்சத்திரம், கடற்கரை மணல் அப்படின்னு என்ன பண்றாருன்னு சொல்றாரு. அப்படின்னா கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்குமா ஆபிரகாமுக்கு? இதை கேட்கும்போது எப்படி இருக்குங்க? இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை தேவன் என்ன பண்ண போறாரு, செய்ய போறாருன்ற விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நம்ம எபிரேயர்ல கூட அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது என்ன படிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் எதை நோக்கி போனார் அப்படின்னு பாக்குறோம், பரம தேசத்தையே நாடி போனார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். அப்படின்னா கிங்டமை பத்தி சில காரியங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்கு, முற்பிதாக்களுக்கும் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. சோ இதே ஒரு ப்ராமிஸ் அவருடைய காலப்பகுதியிலேயே நிறைவேற்றான்னு பாத்தீங்கன்னா நிறைவேறல. அதுக்கப்புறம் ஆனா அந்த நம்பிக்கையோட யார் மறிக்கிறாரு? ஆபிரகாம் மறிக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே ஒரு விஷயத்தை யார்கிட்ட ரிப்பீட் பண்றாரு? ஐசக் கிட்ட என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா ரிப்பீட் பண்றாரு. சோ ஐசக்குடைய காலப்பகுதியில் அது நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் என்ன ஆகலைங்க, நடக்கல. அதுக்கப்புறம் யாக்கோபு வராரு. யாக்கோபுக்கு என்ன பண்றாரு? அதாவது ஐசக்கு வானத்து நட்சத்திரம், இவருக்கு சொல்லும் போது கடற்கரை மணல். ஆனாலுமே அவங்களுடைய காலப்பகுதியில் அது நடந்துச்சா பாத்தீங்கன்னா என்ன ஆகலைங்க, அது நடக்கவே இல்லை. சோ தேவன் ஆனா என்ன கொடுத்துட்டே வர்றாரு மனுஷனுக்கு? நம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா கொடுத்துட்டே வர்றாரு. சோ அப்படியே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 12 பேர் வராங்க. நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். 12 பேர்ல ஒருத்தர் மட்டும் எங்க போறாரு? குழிக்குள்ள போடுறாங்க. அவர் மட்டும் எங்க போறாருன்னு பாத்தீங்கன்னா எகிப்துக்கு போறாரு. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவர் என்ன ஆகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜாவாகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கிளியரா நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சோ கிளியரா நம்ம படிச்சிருக்கோம். அதுக்கப்புறமா யோசேப்புடைய காலப்பகுதிக்கு அப்புறமா நடந்துச்சா இந்த ஒரு வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சா? சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுறது என்ன ஆகல, இன்னும் நடக்கல. ஆனா இந்த சந்ததி மூலம் தான் வரும்ன்ற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கைக்கு ஆப்போசிட் நடக்குது எங்க? எகிப்துல. இந்த சந்ததி ஆசீர்வதிக்கக்கூடிய சந்ததி மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, ஆனா இல்ல. ஆனா நம்பிக்கை மட்டும் இருக்கு யூதர்களுக்கு. சோ இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இப்படி போயிட்டே இருக்கு. தேவன் எப்படிதான் போயிட்டு இருக்காரு பிரமிட் பிரகாரம் பார்த்தோம்னா அந்த வழியில என்ன பண்ணிருக்காங்க, இன்னும் கீழே தான் போயிட்டு இருக்காங்களே தவிர்த்து இன்னும் என்ன ஆகலைங்க, இன்னும் எந்த ஒரு ஹோப், ஒரு நம்பிக்கைன்ற ஒரு விஷயமே என்ன ஆக மாட்டேன்னு பாத்தீங்கன்னா வரல. ஸோ அந்த பாயிண்ட்ல தான் ஸோ இங்கிருந்து அப்படியே மனுஷன் என்ன பண்ணிட்டே இருக்கான், வந்துட்டே இருக்கிறான். புரிஞ்சுங்களா? இந்த ரெட் கலர் கோட் இருக்கு இல்லையா, தேரமே பார்க்குறோம் போடுறோம் பாருங்க. ஸோ அப்படியே மனுஷன் வந்துட்டே இருக்கான், இது வரைக்கும் வரான். ஆனா இந்த இடத்துல என்ன இருக்குங்க, ஒரு அசெண்டிங் பேசேஜ் வருது. அசெண்டிங் பேசேஜ்னா இப்ப கீழ் நோக்கு பாதையை நோக்கி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன வருது, ஒரு அசெண்டிங் மேல் நோக்கு பாதை. சோ தேவன் ஏதோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயத்தை என்ன பண்றாருங்க, கொடுக்குறாரு. அப்படின்னா மேல் நோக்கு பாதை என்ன எதாவது ஏற்படுத்துது?
ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாங்க, அவங்க போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுதுன்னா, ஏன்னா அது எதை நோக்கி போயிட்டு இருக்கு, மேல நோக்கி என்ன பண்றதுன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இது லிட்டரலாவே பிரமிட்ல எப்படி இருக்குமாமா, கீழ் நோக்கு பாதையில போகும்போது அவ்வளோ டேஞ்சரஸா இருக்குமா நடந்து போறது. ஸோ ரொம்ப குனிஞ்சுதான் என்ன பண்ணுங்களாமா போகணுமா, ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்குமா, ரொம்ப ஸ்லிப் ஆகுமா. ஸோ கரெக்டா அப்படியே வந்துட்டே இருக்கும்பொழுது தான் இதோ இந்த ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் கிட்ட இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் அப்படியே நல்லா என்ன பண்ணிக்கலாமா, ரெஸ்ட் எடுத்துக்கலாம். புரிஞ்சுங்களா? ஸோ அப்படியே கொஞ்சம் நல்லா நின்று என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ தூரம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கல்ல, அப்படி நின்று என்ன பண்ணலாம், கொஞ்சம் ரிலீஃப் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அப்போ உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓ டக்குன்னு என்ன வருது மேலே பார்த்தா, ஒரு அசெண்டிங் பேசேஜ் இருக்கு, இப்படியே என்ன பண்ண வேண்டாம், போக வேண்டாம், ஒரு அசெண்டிங் பேசேஜ் மேலே போகிறதுக்கு என்ன இருக்குது, ஒரு வழி இருக்கு அப்படின்னு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோப் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருது. அப்படின்னா பிரமிட் சிம்பாலிசத்துல இந்த ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் எதை அடையாளப்படுத்தும்? சூப்பர், நியாயப்பிரமாணம். எப்படி சொல்றீங்க? பிரமிட் கூட கம்பேர் பண்ணி சொல்லணும், அதே நேரத்தில் எப்படி சொல்றேன்னு சொல்லணும். கரெக்டா சொல்லுங்க சத்தமா. அதாவது இப்ப எல்லா மனுஷனும் எங்க மட்டும் போயிட்டு இருக்கிறான், ஒட்டுமொத்த உலகமும் டிசெண்டிங் பேசேஜ் என்ன பண்றது, கீழ் நோக்கு பாதையில போயிட்டு இருக்கும்போது யூதர்களுக்கு மட்டும் உலகத்திலிருந்து அப்படியே ஆப்போசிட்டான ஒரு வழி. புரிஞ்சுங்களா? அது கம்ப்ளீட்டா எதுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, டிசெண்டிங் பேசேஜுக்கு ஆப்போசிட்டா இருக்கு, அப்படியே உலகத்தை விட அப்படியே கான்ட்ரவரியான ஒரு வழி. ஓகேங்களா? சோ இப்போ என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை தேவன் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி நம்ம கூட நிறைய பாடங்களை பார்த்துருக்கோம். இப்பேற்பட்ட நியாயப்பிரமாணங்களை எந்த ஜாதியாவது பெற்றதுண்டா அப்படின்னு தேவன் என்ன பண்றாருங்க, கொஸ்டின் பண்றாருன்னா யாருக்குமே இது கிடைக்கல. ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு மட்டும் கிடைக்குது, யூதர்களுக்கு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அப்போ யூதர்கள் மட்டும் என்ன ஒரு ஆப்ஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே என்ன ஆயிடலாம், கொஞ்சம் ரிலீஃப் வருது. எதுல இருந்து? பாவத்துல இருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலீஃப் வருது. நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த நியாயப்பிரமாணத்தின் மூலமா போயிடலாம், எங்க ஏறி மேலே ஏறி ஜீவனுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஆகுதாமா, அங்கதான் ஒரு பிரச்சனை. அங்க என்ன ஆகுதாமா, ஒரு கிரானைட் பிளக் என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா அடிச்சு ஸ்டார்டிங்ல அடிக்குது, அது மீறி என்ன பண்ண முடியல, போக முடியல. புரிஞ்சுங்களா? கிரானைட் பிளக் எங்க இருக்குன்னு இதோ தெரியுது இல்லையா, கிரானைட் பிளக் அப்படின்னு இருக்கு பாருங்க. சோ இந்த கிரானைட் பிளக் எதை அடையாளப்படுத்தணும், கிரானைட் பிளக் அதாவது டேபர்நாக்கிள் நம்ம கோல்டு எது கம்பேர் பண்ணுவோம், நம்ம டேபர்நாக்கிள்ல கோல்டு எது கம்பேர் பண்ணுவோம், தெய்வீகத்தை கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு இடத்துல தெய்வீக சுபாவத்தை கம்பேர் பண்ணுவோம், நிறைய இடத்துல இன்னொரு இடத்துல தெய்வீக பிரின்சிபல்ஸ் கம்பேர் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கம்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி தெய்வீகத்துக்கு பிரமிட்ல என்ன ஒரு சிம்பாலிசமா தேவன் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரானைட் கல் ரெண்டு இடத்துல இருக்கும், ஒன்னு கிங்ஸ் சேம்பர், இன்னொன்னு இந்த இடத்துல. ஓகேங்களா? சோ அப்படின்னா இந்த கிரானைட் பிளக் என்ன பண்ண மாட்டேங்குதுன்னு பாத்தீங்கன்னா வழிவிட மாட்டேங்குது. இப்ப திரும்பி எங்க தான் போய் ஆகணும், கீழ் நோக்கு பாதை நோக்கி தான் போய் ஆகணும். சோ அப்படின்னா இந்த கிரானைட் பிளக் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னா, கிரானைட்ன்றது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரமிட் சிம்பாலிசத்துல தெய்வீக சட்டம். புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல கிரானைட்ன்றது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீகத்தை அடையாளப்படுத்தும். இந்த இடத்துல யூதர்களை இந்த வழியா போக விடாம தடுக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வீக சட்டம். என்ன தெய்வீக சட்டம்? அவர்களுக்கு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணம். வசனம் வாசிக்கலாம், லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். லேவியராகமம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கைக்கொள்ள கடவீர்கள், அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். அவைகளின்படி யோசிக்கிறவனா, செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான், நான் கர்த்தர். அப்படின்னா யாருன்னா ஒருத்தர் செஞ்சுட்டு இருந்தா என்ன இருக்கும், நான் சொல்றது புரியுதுங்களா? யாருன்னா ஒரு யூதன் நியாயப்பிரமாண கட்டளைய அப்படியே கடைப்பிடிச்சிட்டு இருந்தாருன்னா அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும், இன்னைக்கு வரைக்கும் என்ன இருந்திருப்பாரு அவரு? நான் சொல்றது புரிஞ்சுதா? உயிரோடு இருந்துப்பாரா, இருந்திருக்க மாட்டாரா? நான் சொல்ற கொஸ்டின் புரியுதா புரியலையா? ஒரு யூதன் நியாயப்பிரமாண கட்டளை எல்லாம் கடைப்பிடிச்சிருந்தா, பர்ஃபெக்டா கடைப்பிடிச்சிருந்தா 100% உயிரோடு இருந்திருக்க முடியுமா? என்னங்க
அடப்பிடிச்சிருக்கு, அது ஓகே, அது புரியுது. நான் என்ன கேட்கிறேன்னா, அவைகளால் பிழைப்பான் அப்படின்னு அர்த்தம். உயிரோடு இருக்க மாட்டான்னு அர்த்தமா? உயிரோடு தான் இருப்பான். எவர்லாஸ்டிங் லைஃப் தான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருன்னா இதை பண்ணா அவங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாண சட்டத்துக்கு சுதந்திரவாளி ஆகிறார்கள். புரிஞ்சுங்களா நான் சொல்றது? சுதந்திரவாளி ஆகிறார்கள். ஆனா இது எந்த யூதனாலும் என்ன பண்ண முடியலங்க, கடைபிடிக்க முடியல. ஏன் கடைபிடிக்க முடியல? ஏன்னா அது டிவைன்ல தான். அதை கடைபிடிக்கணும்னு நினைச்சாலுமே கடைபிடிக்க முடியாத மாதிரி அவங்களுக்கு என்ன இல்லாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா பரிபூர்ண சரீரம் என்ன பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அவங்க எதுல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபாலன் நேச்சர், விழுந்து போன சுபாவத்தில் இருந்து கொள்றவர்களால் என்ன பண்ண முடியாதுங்க, அந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்க முடியாது. ஸோ இதே கிரானைட் பிளக், ஒரு கிரானைட் கல் வச்சு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் அதை அப்படியே அசைக்க முடியுமா அப்படி இப்படின்ட்டு ஃபிளெக்சிபிளா இருக்குமா கல்லெல்லாம்? எப்படி இருக்காது, அப்படியே தான் இருக்கும். அது எப்படியே என்ன பண்ண முடியாதுங்க, மாற்றவே முடியாது. அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே என்ன பண்ணி ஆகணும், செஞ்சே ஆகணும். ஓகேங்களா? ஸோ நியாயப்பிரமாணத்துடைய விஷயங்களை சொல்றதை அப்படியே செஞ்சு முடிச்சுங்களா? எந்த யூதனாலும் என்ன பண்ண முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா செய்யவே முடியல. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது நான் ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்படி இருக்க ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எனக்கு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்க கண்டேன். என்னவாமா இருக்க முடியுமா முடியாதா? ஆக்சுவலா இந்த கற்பனை எது கொடுத்தாரம்மா? ஜீவனுக்கு ஏதுவான கற்பனையே எப்படி இருந்துச்சாம்மா? மரணத்துக்கு ஏதுவாக இருக்க கண்டேன். ஸோ அப்படின்னா நம்ம பார்த்த மாதிரி இந்த கிரானைட் பிளக் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த யூதரையும் என்ன பண்ண விடாம பண்ணிச்சுங்க, ஜீவனுக்கு போகாம போனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்துச்சு. அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ண முடியல, நியாயப்பிரமாணத்துடைய கிரியைகளை எக்ஸாக்டா செஞ்சு நீதிமானா யாரால ஆக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூதர்களால ஆக முடியல. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜுக்குள்ள அந்த ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய கிரானைட் பிளக் எதை அடையாளப்படுத்தும்? நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துதுன்னா இந்த புரிஞ்சுங்களேன், இந்த ஒரு ஏற மாதிரி போட்டிருக்கு இல்லையா, இந்த கிரானைட் பிளக் துவங்கி இந்த ஒட்டுமொத்த முதல் மேல்நோக்கு பாதை ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் முழுக்க எதை அடையாளப்படுத்தும்? லா ஏஜ் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா சொல்ல போனோம்னா இது என்ன டெர்மினாலஜி கொடுக்கலாம்னா நியாயப்பிரமாணத்தின் யுகம் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் யுகம் எதுல இருந்து எது வரைக்கும் நம்ம சொல்லணும்? நியாயப்பிரமாணத்தின் யுகம், நியாயப்பிரமாணத்தை கொடுத்ததுல இருந்து எது வரைக்கும் சொல்லலாம்? நியாயப்பிரமாணத்தின் யுகன்றத எது வரைக்கும் முடிக்கலாம்? முடிவு. அதாவது ஸ்டார்டிங் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தது எப்ப கொடுத்தாங்க? வனாந்தர பிரயாணத்துடைய துவக்கத்துல கொடுத்தது. ஓகேங்களா? துவக்கத்துல கொடுத்தது. முடிவு எப்பங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய குருசிஃபிகேஷன். அப்படின்னா எக்ஸோடஸ் டு குருசிஃபிகேஷன் எந்த காலப்பகுதி அடையாளப்படுத்துது? இந்த ஒரு ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜை அடையாளப்படுத்துது. இந்த மேல் நோக்கு பாதை எதை அடையாளப்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியாயப்பிரமாணத்தின் யுகத்தை அடையாளப்படுத்துது. இந்த நியாயப்பிரமாணத்தை வாங்கினதுல இருந்து இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் வரைக்கும் எப்படி டிராவல் பண்ணிருக்காங்க யூதர்கள்? இந்த வழி என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிராவல் பண்றாங்க. யாருன்னா ஒருத்தர் பிரமிட்ல இப்படி ஏறணும்னா பிடிச்சிக்கிறதுக்கு சைட்ல எதுவுமே என்ன பண்ணாதாமா, இந்த இடத்துல இருக்காதாமா. அப்படின்னு என்ன ஆகும்? யார் ஒருத்தர் ஏறினாலுமே என்ன ஆகுமா தெரியுங்களா? அப்படியே சறுக்கிட்டு வந்து எங்க விழுந்துருவாங்க? எது மேல விழுந்துருவாங்க? புரிஞ்சுங்க நான் சொல்றது? எது விழுந்துருவாங்கன்னா கிரானைட் பிளக்ல விழுந்து என்ன ஆயிருங்க? கிரானைட் பிளக் என்ன பண்றவங்கள அப்படியே நொறுங்கிடுவாங்க எதுல விழுந்து. அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் யுகம் முடிகிற வரைக்கும் என்ன பண்றாங்க? எல்லாரும் ஏறிட்டே இருந்தாங்க. ஆனா ஃபைனலா என்ன பண்றாங்க? வலிக்கு எங்க விழுந்தாச்சு. அது எப்படி சொல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணமே அவங்க என்ன பண்ணிடுச்சுங்க? நோ ஆப்ஷன்ஸ். அது வந்து என்ன பண்ண முடியல இந்த ஒரு விஷயத்துல இருந்து பாத்தீங்கன்னா யூதர்களால எஸ்கேப் ஆகவே முடியல. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் எதை அடையாளப்படுத்துது? நியாயப்பிரமாணத்தின் யுகம். ஓகேங்களா? இதுல கிரானைட் பிளக் எதை அடையாளப்படுத்துது? நியாயப்பிரமாணத்தை அடையாளப்படுத்துது. புரிஞ்சுங்களா? ஸோ அப்படின்னா இப்போ மனுஷன் என்ன பண்ணிருக்கிறான்? எங்க போயிட்டு இருக்கிறான்? அப்படியே கீழ் நோக்கு பாதையில போயிட்டே இருக்கிறான். தேவன் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா
சில ஹோப்லாம் சொல்றார். ஸ்திரீயின் வித்தை பத்தி சொல்றாரு முதல்ல. அதுக்கப்புறம் ஆபிரகாம் கிட்ட, ஐசக் கிட்ட, யாக்கோபு கிட்ட எல்லாருக்கிட்டையும் என்ன பண்றாருங்க, வாக்குத்தத்தத்தை ப்ராமிஸை ரிப்பீட் பண்றாரு. ஆனா எதுவுமே நடந்த மாதிரி தெரியல. திடீர்னு ஒரு ஹோப் என்ன ஆகுது வருது. என்ன ஹோப்பு? யூதர்களுக்கு மட்டும் வருது. நியாயப்பிரமாணத்தின் மூலம் என்ன பண்ணிடலாம், ஜீவனுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்க தடைக்கல்லாம் வந்து நிக்கிறது எதுங்க, நியாயப்பிரமாணமே வந்து நிக்குது. அந்த நியாயப்பிரமாணத்துடைய கிரியைகளை முழுசா என்ன பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாததுனால திரும்பி என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க எல்லா யூதர்களும். திரும்பியும் எல்லாரும் அப்படியே எங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கீழ் நோக்கியே போயிட்டு இருக்காங்க. புரிச்சா நான் சொல்றது? கீழ் நோக்கியே போயிட்டே இருக்கும்போது ஃபைனல் அப்படியே போயிட்டே இருந்தா ஃபைனல் இதுதான் வந்துடும், குழிதான் வந்துடும். அப்படியே விட்டுட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், என்ன இருக்குங்க, வேற வழியே இல்லை அப்படின்னு என்ன இருக்கும். ஆக்சுவலா இப்ப பிரமிடை பில்ட் பண்ணது யாரு தான், தேவன் தான். ஓகேங்களா? சோ இந்த பிளான்லாம் தேவனுக்கு எப்ப இருந்திருக்கும், எப்ப மனுஷனை படைக்கணும்னு நினைச்சாரோ அப்பவே எல்லா விஷயங்களும் என்ன ஆயிடுச்சு தேவனுடைய மைண்ட்ல. இந்த பிளான் அப்படியே இருக்கு அப்படின்னா இந்த மனுஷனை அப்படியே விட்டுறது தேவனுடைய சித்தம் இல்லை, நம்ம நல்லாவே தெரியும். அதனாலதான் எதை கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே போயிடாம அங்க ஒரு வழியை கொடுக்குறாரு. அந்த வழி பேர் தான் என்ன தெரியுது இல்லையா? இந்த வழிதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா த வெல் ஷாஃப்ட். த வெல் ஷாஃப்ட் அப்படின்றது அப்படியே இந்த ஒரு கலர்ல அப்படியே வருது, தெரியுதுங்களா? புரிச்சுங்களா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ஷாஃப்ட். இதை பற்றி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா மனுஷனை இப்போ நியாயப்பிரமாணம் கூட என்ன பண்ண முடியல, பர்டிகுலர் யூதர்களை காப்பாற்ற முடியல. எல்லா மனுஷனும் தான் போயிட்டு இருக்கான். இப்போ மரணத்தை நோக்கி போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு வழி என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகுது. அது என்ன வழி? வெல் ஷாஃப்ட். அப்படின்னா வெல் ஷாஃப்ட் எது அடையாளப்படுத்துது அப்படின்னா அழகா தேவன் பிரமிட்ல என்ன காட்டுறாருன்னா இதுதான் ஒரே வழி. நான் சொல்றது புரிச்சுக்கலாம்? இதுதான் ஒரே வழி. வேற எந்த வழினா இருக்கா பிரமிட்ல? வேற எந்த வழியுமே கிடையாது. ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரே வழி மூலம் தான் எங்க போக முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேல போக முடியும், அதாவது ஜீவனுக்கு போக முடியும். அப்படின்னா அந்த வழி யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவராலே அன்றி வேறொருவராலும் என்ன கிடையாதுங்க, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். பிரமிட் சிம்பாலிசத்துல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா வெல் ஷாஃப்ட்டை தவிர்த்து வேற எந்த வழியுமே இல்லை. புரிச்சுக்கலாம் சொல்றது? வெல் ஷாஃப்ட்டை தவிர்த்து வேற எந்த வழியுமே கிடையாதுன்னா இது ஒரே வழிதான் மனுஷன் ஜீவனுக்கு போறதுக்கு. அது யாரு தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதான் இருக்கு, there is salvation in no one else. God has given. No one else. யாருமே கிடையாது. என்ன வேணா உலகத்தார் இப்ப என்ன பண்ணிக்கிட்டோம், ஆளாளுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டோங்க. ஒரே ஒரு வே யார்தான் பாத்தீங்கன்னா ஜீசஸ் மட்டும்தான். ஏன்னா no other name under heaven by which we must be saved. எதுவுமே என்ன பண்ணல, எந்த ஒரு நாமமே என்ன பண்ணப்படல, கொடுக்கப்படல. அப்படின்னா இந்த வழியே எதுதான் அடையாளப்படுத்துங்க, இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவ மட்டும் இந்த வழியை சொல்ல முடியாது, அவர் நடந்த வழியும் இது என்ன ஆகுங்க, அடையாளப்படுத்தும். அவரு இப்படி ஒரு வழியில தான் என்ன பண்ணாரா, இந்த வழி பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல் ஷாஃப்ட். வெல் ஷாஃப்ட்னா எப்படி தெரியுங்களா இருக்கும்? ஒரு இப்போ பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன இந்த ஆழ்துளை கிணறு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுக்கலாம். ஒரு ஒரு ஆள் மட்டுமே ஒரு போகக்கூடிய லெவலுக்கு இருக்கும்ல. ஸோ இது அப்படியே ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப எப்படி ஈஸியா இருக்குதுங்களா? இந்த வழி எப்படி இருக்குங்க, வெரி வெரி நேரோ. ரொம்ப எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகலான ஒரு வழியா இருக்கும். அது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயங்கர ஹைட்டுங்களா. அது கொஞ்சம் மிஸ் ஆச்சு கீழே விழுந்தா கூட என்ன ஆயிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீவன் போயிடும். புரிஞ்சுக்கலாம்? இந்த வழியில் நடக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆகி விழுந்தாலும் என்ன ஆயிருமாமா, உள்ள ஒருத்தர் ஏறிட்டாங்கன்னா உள்ள போயிட்டாங்கன்னா என்ன பண்ணி ஆகணும், அந்த எண்டுக்கு என்ன பண்ணி ஆகணும்னு பாத்தீங்கன்னா போய் ஆகணும். இல்ல என்ன ஆயிரும், ஒண்ணு அங்க போனோம், இல்லைன்னா கீழே விழுந்து என்ன ஆகிடுங்க, செத்து போனோம். அவ்வளவு சாதாரண ஒரு வழி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனா இந்த வழி மூலம் தான் என்ன பண்ண முடியும், அங்க போக முடியும். இந்த வழியை வச்சது யார் தெரியுங்களா? தேவன் தான் வைக்கிறார். ஸோ இந்த வழியில
இந்த வழியை முதல்ல என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து போகிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் யாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணியாகணும், போய் அதை ஓப்பன் பண்ணும். முதல் அந்த வழியை ஓப்பன் பண்ணது யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா வெல் ஷாஃப்ட் எந்த வழி அடையாளப்படுத்தும்? உதாரணத்துக்கு டிசெண்டிங் பேசேஜ், கீழ்நோக்கு பாதை எந்த வழி அடையாளப்படுத்தும்? விசாலமான வழி. அப்படின்னா வெல் ஷாஃப்ட் எந்த வழி அடையாளப்படுத்தும்? சூப்பர், குறுகலான வழியா, இடுக்கமான வாசல் வழி. ஸோ இடுக்கமான வாசல் அழகா தெரியுது இல்லையா? இந்த பாருங்க, இதுதான் வெல் ஷாஃப்ட். ஸோ இந்த வெல் ஷாஃப்ட்ல முதல் நடந்தது யாரு? அப்படி ஆண்டவராகிய. அப்படின்னா அந்த வெல் ஷாஃப்ட்ன்றது எப்படி சொல்லலாம்னா, இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை. இதில் நடந்துதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? நடந்துதான் என்ன அர்த்தம்? அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனை கொடுத்தார். அப்படின்னா இந்த வாழ்க்கையை வாழ்ந்த இயேசு கிறிஸ்து மூலமே அல்லாமல் வேற யாராலும் என்ன பண்ண முடியாதுங்க. ஸோ இது நடக்கிறது அவ்வளோ ஈஸியா கஷ்டம். அதனால தான் பிரமிட் சிம்பாலிஸ்டே வச்சிருக்கேன். இதை தெரியுதுங்க இல்லையா? இந்த ஒரு படம் தெரியுது இல்லையா? இதுதான் வெல் ஷாஃப்ட். இது தெரியுதா? ஏரோமாக்கு தெரியுது இல்லையா? இதுக்குள்ளதான் என்ன பண்ணி ஆகணும், ஒருத்தர் போகணும். எப்படி இருக்கும் நான் சொல்றது புரியுதுங்களா? இதோ இதை தெரியுது பார்த்தீங்களா? இந்த கேப் இதுதான் வழி. அப்போ அதுக்குள்ளதான் என்ன பண்ணி ஆகணும், ஒருத்தர் போகும்போது விழுந்துட்டா என்ன, அவ்வளவுதான். ஸோ எவ்வளோ குறுகலாக இருக்கும், அது பயங்கர குறுகலாக என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகக்கூடிய ஒரு வழிதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெல் ஷாஃப்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் முதல் நடந்தது யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன் வந்தார்? ஏன் இது தேவன் ஓப்பன் பண்ணி வச்சாரு? அதில் நான் நடக்கிறேன்னு யாரதான் முடிவு பண்ணுதானா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஏன் முடிவு பண்ணாரு? அந்த வழியை தேவன் ஏன் வச்சார்? ஏன்னா வெல் ஷாஃப்ட் வைக்கலாம், எல்லாரும் எங்க போயிருவாங்க? நித்தியத்துக்கும் குழிதான். அங்கிருந்து என்ன பண்ணணும்? மீட் எடுக்கணும். யாரை மீட் எடுக்கணும்? மனுக்குலம். ஓகே, யார் அந்த மனுக்குலம்? யாரு? Who is மனுக்குலம்? ஆதாமுடைய சந்ததியா? கொடூரமான பாவிகள், மோசமான பாவிகள் எல்லாருமே யூதர்களும் சரி, உலக ஜனங்களும் சரி, எல்லாருமே இருந்தாங்க பாவிகள். ஸோ இந்த பாவிகளுக்காக என்ன பண்ண வந்து ஜீவனை கொடுத்தாதான் அவர்களுக்கு ரட்சிப்பு, மீட் எடுத்து வெளியே கொண்டு வர முடியும். எதில் இருந்து? குழிக்குள்ள இருந்து இப்படி வந்தாதான் ஆச்சு, இல்லை வேற ஆப்ஷனே இல்லை. ஆனால் ஒரு கொஞ்சம் நல்ல ஈஸியான ஒரு வழியை வச்சாரான்னு பார்த்தா தேவன் என்ன பண்ணல. இதில் போய் நீ நடந்து என்ன பண்ணி ஆகணும்? ஜீவனை கொடுக்கணும்னு என்ன பண்ணுறாருன்னா இயேசு கிறிஸ்துக்கு சொல்கிறாரு. அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முன்கூட்டி இயேசு கிறிஸ்து தெரியுமா தெரியாது இந்த வழிதான் அப்படின்றது? தேவன் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு, சொல்லி அனுப்பிச்சிருக்க மாட்டாருங்களா? டெஃபினட்டாக என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பும் இயேசு கிறிஸ்துவோட லைஃப்ல எப்படி தான் இருக்கும்? ஒவ்வொரு ஸ்டெப்புமே அப்படி ரொம்ப ஈஸியாக இருந்திருக்குமா? நெருக்கப்பட்டிருப்பார் இயேசு கிறிஸ்து. ஸோ அதனால தான் வெல் ஷாஃப்ட்னுடைய தொடக்கமே அப்படி இருந்துச்சு. புரிஞ்சுங்களா? வெல் ஷாஃப்ட்னுடைய துவக்கமே எப்படி இருந்துச்சு என்ன அர்த்தம்? பிறப்பே இப்படிதான், இடமே கிடைக்கல, எல்லாமே என்ன ஆகுது? மேங்கர்னா நல்லா தெரியும் என்னங்க, அதாவது மிருகங்களுக்கு தீவனம் போட்டு. ஸோ அந்த இடத்துல யார் பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழி என்ன ஆயிடுச்சு? இப்போ இயேசு கிறிஸ்து வழி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பண்ணி ஆகணும்? அவரு சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும்? டிராவல் பண்ணணும். திருப்பி வர முடியுமா இந்த வழியிலிருந்து? எது வரைக்கும் போய் தான் ஆகணுங்க, முட்டிகிற வரைக்கும் போய் தான் ஆகணும். ஆனால் எப்படி நடக்கணும்? அதில் முறுமுறுப்போடுவா. எப்படி வெல் ஷாஃப்ட்ல போயிருப்பார் இயேசு கிறிஸ்து? சமாதானத்தோட, சந்தோஷத்தோட. இது யார் உண்டாக்குன வழி? எங்க அப்பா உண்டாக்குன வழி. முதல் நடக்கிறார் அந்த வழியில, வேறு யாருமே நடக்கல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்ன பண்ண நடக்கிறார். ஒவ்வொரு விஷயமே குறுகலான வழி. ஸோ பிறக்கும் போதே ஹம்பிள் பர்த் இயேசு கிறிஸ்து. இது யாராலுமே யோசிக்க முடியாது, யாராலுமே ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்றாருங்க அந்த இடத்துல வைக்கிறாரு, நம்முடைய மீட்புக்காக. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவை டெடிகேட் பண்ணும்பொழுது கூட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, என்ன கொடுக்கணுங்க?
ஆடு. ஏன் ஆடு கொடுக்கல? ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. ரொம்ப ஏழ்மையா இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? புறாவை கொடுக்கலாம். யோசிச்சு பாருங்களா. அப்படின்னா அவங்க ஃபேமிலி எவ்வளோ ஒரு பாவர்ட்டியில் இருந்திருப்பாங்க. ஆக்சுவலாக ஆடெல்லாம் அவங்க ஊரில் எப்படி தான் இருந்திருக்கும் இஸ்ரேல் தேசத்துலங்க. ஆக்சுவலாக ஆடுன்ற ஒரு விஷயம் கொஞ்சம் இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் அது அங்கே இஸ்ரேல் தேசத்தில். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட வீடு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆடே வாங்க முடியல. எங்கன்னா பெருக்க வச்சுக்க முடியுங்களா? நம்ம கூட டேனியல்லாம் பார்க்குறோம். டைபீரியஸ் சீசர் என்ன பண்ணிருக்காரு இப்போ? ரூல் பண்ணிருக்காரு. சாரி, அகஸ்டஸ் சீசர் என்ன பண்ணிருக்காருங்க? ரூல் பண்ணுறக்கூடிய டைம். எங்க வேணா இவ்வளோ பெரிய அரண்மனை பிறகு வச்சிருக்காங்கல்ல. ஏன் இதை சொல்றேன்னா, வெல்ஷாஃப்னுடைய விஷயத்தை என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா புரிஞ்சுக்கணும். தேவன் இதை முன்கூட்டியே என்ன பண்ணிட்டார்? பிரமிட்ல வச்சுட்டாருன்னா முன்னாடி என்ன பண்ணிட்டாருங்க? இந்த ஒரு விஷயத்தை பிரமிட்ல வைக்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பண்றாரு? இதுதான் வழி. அந்த பிளான் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. ஸோ அப்படின்னா டெஃபினட்டா இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஃபேமிலி தான் வாழ்ந்திருப்பார். ஒரு ஹம்பிளான ஒரு ஃபேமிலி. நான் சொல்ல புரிச்சுக்கலாம். ஹம்பிள்னா மனத்தாழ்மை கிடையாது. ஒரு ஏழ்மையான, ஒரு ரொம்ப அதாவது எளிமையான, ரொம்ப இருக்கிறதுலே ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் தான் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்ந்தாலுமே எப்படி இருந்திருப்பாருங்க? அவரு ஹாப்பியாக தான் இருந்திருக்கணும். புரிச்சுங்களா நான் சொல்றது? அப்படியே வாழ்ந்தாலுமே அது இல்லை, எனக்கு இது நடந்துச்சு, எனக்கு ஏழ்மையினால் இந்த பிரச்சனை நடந்துச்சு. புரிஞ்சுங்களா நான் சொல்றது? எனக்கு ஏழ்மையினால ஒரு மேபி ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள் என்ன பண்ணிருக்கலாம். ஏழ்மையில சாப்பாடு எல்லாம் கஷ்டப்பட்டிருக்கலாம், தெரியல நமக்கு. ஆனால் அதில் ஏதாச்சும் கட்சி பண்ணியிருப்பார் இயேசு கிறிஸ்து. டெஃபினட்டாக என்ன பண்ணியிருப்பார்? அப்படியே சந்தோஷமா என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்திருக்க வாய்ப்பு. ஸோ இயேசு கிறிஸ்துவும் எதை யார்கிட்ட இருந்து கத்திருக்க வாய்ப்பு இருக்குங்க? எதை? கார்பெண்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட் பையன் தான். அடுத்து என்ன பண்ணும்? யாரை பார்த்துக்கணும்? ஃபேமிலி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும். ஆனால் உண்மையாகவே அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய அருமை என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வெல்ஷாஃப்னுடைய விஷயம் தான். இப்போ என்ன வேலை செய்யணும்? இப்போ இயேசு கிறிஸ்து கார்பெண்டர் ஒர்க் பண்ணும். ஸோ கார்பெண்டர் ஒர்க் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பண்ணுறாரு. அப்படியே கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா வளர்றாரு. ஸோ இந்த 30 வருஷம் வாழ்ந்துருப்பா. அது நமக்கு சின்ன ஈவெண்ட்ஸ் தான் தெரியும். ஆனால் டெஃபினட்டாக ஒரு விஷயம் சொல்லலாம், அது எல்லாத்துலேயுமே இயேசு கிறிஸ்து எப்படி தாங்க வாழ்ந்துருப்பார். அப்படியே போயிட்டே இருக்கிறாருல்ல. போயிட்டே இருக்கும் பொழுது அந்த கடைசி 3 வருஷம் வருது. இன்னும் வழி என்ன ஆகுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழி ரொம்ப குறுகுது. ஸோ ஞானஸ்தானம் எடுக்கிறாரு. நான் மூழ்க வேண்டிய இன்னொரு ஸ்தானம் இருக்கு, அது முடிகிற வரைக்கும் எவ்வளவு வேணும் நெருக்கப்படுகிறேன். அப்படி போய் ஆகணும், முடிக்கணும். ஏன்னா ஓப்பன் பண்ணாதான் என்னங்க ரிட்டர்ன் போக முடியுமா? போகவே முடியாது. எடுத்து வச்சுட்டார் ஸ்டெப்பு தேவனுக்காக. இல்லைன்னா யாராலுமே குழிக்குள்ள இருந்து என்ன பண்ண முடியாதுங்க, வரவே முடியாது. ஸோ அதனால தான் இயேசு கிறிஸ்துவோடைய லைஃப் யோசிச்சு பார்க்கும்போது அதுதான் சொல்றாரு, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட இடம் இல்லை. ஆனால் சந்தோஷமா என்ன பண்ணியிருப்பாங்க? தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு அர்த்தம். திஸ் இஸ் ஹோம்லெஸ். வீடு இல்லை. எதில் தலை சாய்க்க முடியும்? தலை சாய்க்கிறது நம்ம எதில் சாய்க்கிறோம்? தலை சாய்க்கிறோம் பில்லோல கலக்காலில் என்ன பண்ணுறோம்? நல்லா தலை சாய்க்கிறோம். ஸோ என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அழகாக தேவனுடைய ஊழியத்தை என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருக்காரு. தூங்குறதுக்கு இடம் இல்லாதன்னா போட்ல என்ன பண்ணிருக்காரு? இயேசு கிறிஸ்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ போட்ல தூங்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வலோகத்தையும் படைத்த தேவனுடைய குமாரன். மனுஷனை மீட்டு எடுக்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காரு? இதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காரு இயேசு கிறிஸ்து. வெல்ஷாஃப்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நியாயமான உரிமைகளை என்ன பண்ணியாகணும்? இயேசு கிறிஸ்து விட்டு கொடுக்கணும். தனக்குன்னு ஒரு சந்ததி என்ன பண்ண முடியாது அவரால் இந்த உலகத்துல செய்ய முடியாது. ஒரு ஹியூமன், ஒரு பர்ஃபெக்ட் ஹியூமனுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா பர்ஃபெக்ட் ஹியூமனை படைக்கும் போதே தேவன் என்ன சொன்னார்? பல்லுகி பெருகி பூமியை என்ன பண்ணு நிரப்பு. அந்த விஷயத்தை என்ன பண்ணி ஆகணும்? சாக்ரிஃபைஸ் பண்ணணும். காணா ஒரு கல்யாணத்தில் இருப்பார் இயேசு கிறிஸ்து. ஆக்சுவலா போனது என்னதான்? எதுக்காக போயிருக்காரு? கல்யாணத்துக்காக போயிருக்காரு. ஆனா அந்த விஷயத்துக்கு யார் சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனா அந்த கல்யாணத்துக்கு எப்படி இருந்திருப்பார் இயேசு கிறிஸ்து? சந்தோஷமா என்ன பண்ணிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா 3 வருஷம் சீஷர்கள் கூட அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
வெல் ஷேப்ல நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்படியே மைண்ட்ல நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். இயேசு கிறிஸ்து போட்ட ட்ரெஸ், அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்திருக்குங்க? அப்ப இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சேரியட்ல போயிருப்பாங்களா இயேசு கிறிஸ்து சீஷர்களும்? என்னோட இருப்பாங்க. அப்படியே பிரயாணமா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கிறாங்க அப்படியே. ஸோ வெல் ஷேப்னுடைய எட்ஜ் வந்துருச்சு. அதான் எந்த அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெத்செமனி எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரேயர் பண்றாரு, அப்பா போய் தான் ஆகணுமா, எதுக்குள்ள உமக்கு சித்தமா இருந்தா என்ன பண்ணுங்க, நானு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க கூடும். ஏன் தெரியுங்களா சொல்றாரு? பயந்தோ அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்றதை விட எப்படி சொல்லலாம்னா, வெல் ஷாப்ல கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? கீழே விழுந்துருவாரு. வெல் ஷாப்ல ஒருத்தர் விழுந்துட்டா என்ன ஆயிரும்? மரணம் தான். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாலுமே, சின்ன விஷயம்ன்றது என்ன விஷயம் தெரியுங்களா? காரி துப்புவான், கொலை பண்ணுவான். கொலை பண்றவன் என்ன பண்ணி ஆகணும்? இப்போ நான் சொல்றது புரிஞ்சுங்களா? கொலை பண்றவன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேசிக்கணும். இது சாதாரண விஷயம். எப்படி நேசிக்கணும்? நேசிக்கணுமே அப்படின்னு நேசிக்கணுமா? தேவன் சொல்லிட்டாருப்பா நேசிக்கணும், அதனால நேசிக்கணும். உண்மையான லவ். ஏன் நீ என்ன அடிக்கிறேன்னா நான் யார் என்ன ஆகணும் தெரியும். அதை தவிர்த்து வேற ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அப்படியே வெல் ஷாப்ல என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உச்சகட்டமாக நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு இடத்துல கூட மைண்ட் என்ன பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்து மிஸ் ஆகக்கூடாது. எவ்வளோ பெரிய கஷ்டம் நடந்தாலுமே வெல் ஷாப்ல நடக்கும்போது ஸோ எல்லா இடத்துலையும் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அணுவா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா தாங்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. அது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த வழியை ஓப்பன் பண்ணது அதான் நம்ம படிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் என்ன பண்றோம்? குணமாகி கொண்டிருக்கிறோம். ஸோ வெல் ஷாப்ல போலனா இன்னும் ஆப்ஷன். ஆனால் அந்த ஒரு ஆப்ஷனை தேவன் வச்சிருக்காரு பாருங்க. அது மிகப்பெரிய அன்பு. அந்த ஒரு வழியில இவர் நடந்து வந்தார் பாருங்க. அது மிகப்பெரிய அன்பு. இந்த அன்பை எத்தனை சப்ஜெக்ட் எடுத்தாலுமே என்ன பண்ண முடியாது, விளக்கவே முடியாது. அதான் உண்மை. இந்த அன்புக்கு என்ன பண்ண போறோம்? இந்த அன்புக்கு என்ன திருப்பி செய்ய போறோம்? உண்மையா நடக்க போகுது. எல்லாருமே ஜீவனுக்கு என்ன பண்ண போறாங்க, வர போறாங்க. ஸோ வெல் ஷாப்ட கடந்துட்டாரா? வெல் ஷாப்ட கடந்துட்டாரா? ஆச்சரியமான விஷயம். சக்சஸ்ஃபுல்லா என்ன பண்ணார்? ஓப்பன் பண்ணிட்டாருங்க. எதங்க? நீரோகு. ஸோ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல் ஷாப்ட் இருக்கு இல்லையா, அந்த ஓப்பனிங் இருக்கும்ல, எங்க மேலே ஓப்பனிங் இருக்கும் இல்லையா, அந்த ஓப்பனிங் தான் இது. இந்த இடம் இந்த இடம் எக்ஸாக்டா வெல் ஷாப்ட் முடிஞ்சு என்ன ஆகுது? ஓப்பன் ஆகுது. அந்த ஓப்பன் ஆன இடத்துல ரொம்ப அன்ஈவனா இருக்கான். ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்தா எப்படி இருக்கும்? நான் சொல்றது புரிஞ்சுக்கல. ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு வெடித்து சிதறுதல் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கான் அங்க. அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்தை தேவனே அங்க வச்சிருக்காரு. என்ன பண்ணிட்டாரு? இயேசு கிறிஸ்து மரணத்தை என்ன பண்ணிட்டார்? மரணத்தை என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயமாய் புரிச்சுக்கலாம் நான் சொல்றது. ஸோ அதுதான் அந்த எக்ஸ்ப்ளோஷன் எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கம்ப்ளீட்டா மரணத்தை முற்றிலும் என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெயிச்சிட்டார். வசனம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். ஓகே. சோ அவர் மரணத்தினால் பரிகரித்து அப்படின்ற பரிகரித்து என்ன அர்த்தம்? டெஸ்ட்ராய் பண்ணிருக்காரு. எதையே அவர் உயிர் தெழுந்து வரும்போது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு என்ன சொல்ற அந்த ஒரு வழியில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நடந்து ஜெயிஸ்டர். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சிலுவை மரணத்தை கிறிஸ்து என்ன பண்றார்? வெற்றி கொள்ளுவார் என்ற ஒரு விஷயத்தையும் என்ன பண்ணியிருக்காருங்க தேவன் முன்கூட்டியே பிரமிட்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் சிம்பாலிஸ்ல வச்சிருக்காரு. இப்ப கம்ப்ளீட்டா மரணத்தை யார் ஓவர் கம் பண்ணிட்டாங்க? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருன்னா பெல் ஷாஃப்ட்ல நடந்து வந்துட்டார். அப்படின்னா பின்னாடி வெல் ஷாஃப்ட் நடக்க முடியாது. புரிஞ்சுங்களா? ரொம்ப ஈஸியா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா முடியும். ஏன் தெரியுமா? இப்ப வெல் ஷாஃப்ட் மேல யார் நின்று இருக்கிறது? யார் நின்று இருக்கிறதுங்க? இயேசு கிறிஸ்து நின்று. இப்ப ஆக்சுவலா பிரமிட்ல என்ன தெரியுங்களா பண்ணுவாங்களா? மேல இருந்து ஒரு ரோப் விடுவாங்க நம்ம. ஓகேங்களா? மேல இருந்து ஒருத்தர் ரோப் விடாது எங்க வந்துருங்க? கீழே வந்துரும். என்ன பண்ணும்? ஒருத்தர் பிடிச்சிட்டு ஏறி வரணும். யாரை மட்டும் தான் அவரால் நம்ப முடியும்? மேல நிக்கிறவர் மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? நம்ப முடியும். அவர் விட்டாருன்னா அப்படின்னு யார் மேலதான் ஒருத்தர் ஃபெய்த் வச்சு நம்பிட்டு வரணும். அவரு தான் நம்மளை தூக்கி விடுவார். அதே மாதிரிதான் எல்லாருமே யாரை விசுவாசிக்கிறது மூலமா மட்டும்தான் ஜீவனுக்கு வர முடியும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமா தான் என்ன பண்ண முடியும்னா ஜீவனுக்கு. சோ கரெக்டா வெல் ஷாஃப்ட் எங்க முடியுதுங்க? எந்த இடத்துல முடியுது வெல் ஷாஃப்ட்? புரிஞ்சுங்களா? இந்த இடத்துல என்ன ஆகுதுங்க? எக்ஸாக்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல முடியுதுன்னா இந்த இடத்துல முடியுதுன்னா 3 விஷயத்துக்கு சென்டரா என்ன ஆகுதுங்க வந்து வெல் ஷாஃப்ட் முடியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 விஷயத்துக்கு சென்டரா வந்து முடியுதுன்னா எது? கரெக்டா ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் முடிகிற இடத்துல என்ன ஆகுது? வருது. அதே மாதிரி கிராண்ட் கேலரி தொடங்குற இடத்துல என்ன ஆகுதுங்க? அது முடியுது. அதே மாதிரி குயின்ஸ் சேம்பர் தொடங்குற இடத்துல என்ன ஆகுது? குயின்ஸ் சேம்பருக்கு போகிற வழியில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா தொடங்குது. அப்படின்னு எதை அடையாளப்படுத்தும்? அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வெல் ஷாஃப்ட் எங்க முடியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் முடிகிற இடத்துல வெல் ஷாஃப்ட் முடியுது. அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் அசெண்டிங் பேசேஜ் எது? நியாயப்பிரமாணத்தின் யுகம். அப்படின்னு என்ன தெரியுங்களா அர்த்தம்? நியாயப்பிரமாணத்துடைய அத்தனை பலிகளையும் இப்ப யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டார்? இயேசு கிறிஸ்து ரீப்ளேஸ் பண்றார். எப்படி? அவருடைய சிலுவை மரணத்தை வெற்றி கொண்டது மூலம். புரிச்சுங்களா? உயிர் தேர்ந்து என்ன பண்ணிட்டாருங்க? வந்துட்டாரு. அதுதான் நம்ம தானியேல்ல படிக்கிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். எந்த பலியையும் காணிக்கையும்? நியாயப்பிரமாணத்தின் சொல்லப்பட்ட பலியும் காணிக்கையும் யார் ஒழிய பண்ணிட்டதுங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஓகேங்களா? சோ அப்படின்னா யாரே இப்ப பலி ஆயிட்டார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே பலி. அது மட்டும் இல்லாம இது எதனுடைய ஸ்டார்டிங்ல முடியுதுங்க? வெல் ஷாஃப்ட் கிராண்ட் கேலரியுடைய ஸ்டார்டிங்லயும் முடியுது. அதே மாதிரி குயின்ஸ் சேம்பருடைய ஸ்டார்டிங்லயும் என்ன ஆகுது? இன்னொரு ஆங்கிள் சொல்லும் பொழுது இந்த வெல் ஷாஃப்ட்ல இருந்து எதுக்கு போறதுக்கான வழியும் ஓபன் ஆகுதுன்னா கிங்ஸ் சேம்பருக்கு போறதுக்கான வழியும் ஓபன் ஆகுது. அதே மாதிரி குயின்ஸ் சேம்பருக்கு போறதுக்கான வழியும் ஓபன் ஆகுது. இது வெல் ஷாஃப்ட் முடிஞ்சதுனால தான் கிங்ஸ் சேம்பருக்கும் ஒருத்தர் போக முடியும், எங்கேயும் போக முடியும்? குயின்ஸ் சேம்பர். அதாவது ஒருத்தர் வெல் ஷாஃப்ட் மூலமாக தான் எங்க போக முடியும்? எய்தர் கிங்ஸ் சேம்பர் அல்லது எங்க போக முடியுங்க? குயின்ஸ் சேம்பர். அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவோடைய மரணத்தின் மூலமாக தான் 2 விதமான ரட்சிப்பும் என்னாச்சு? ஓபன் ஆச்சு. கிங்ஸ் சேம்பர் எதை அடையாளப்படுத்தும் பாத்தீங்கன்னா வானத்திற்குரிய ரட்சிப்பு. குயின்ஸ் சேம்பர் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பூலோகத்திற்குரிய ரட்சிப்பு. அது நம்ம பின்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். ஸோ அப்படின்னா ஒருத்தர் பரலோகத்துக்குரிய ரட்சிப்பு போனோம்னாலும் ஹெவன்லி சால்வேஷனுக்கு போனோம்னாலும் எப்படி யார் தான் ஒரே வழி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எர்த்லி சால்வேஷனுக்கு போனோம்னாலும் யார் தான் ஒரே வழி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா எதுக்கான வழி ஓபன் பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து. இப்போ நம்ம எங்க போனோம்? கிங்ஸ் சேம்பர் போனோமா குயின்ஸ் சேம்பர் போலாமா? கிங்ஸ் சேம்பர் தானா? எது ஈஸி? கிங்ஸ் சேம்பர் போறது ஈஸியா குயின்ஸ் சேம்பர் போறது ஈஸியா? கிங்ஸ் சேம்பரோட ஈஸியா போக முடியாது. நடுவில் என்ன இருக்குது? கிராண்ட் கேலரியும் இருக்குது, ஆன்டி சேம்பரும் இருக்குது. ரெண்டுத்தையும் கலந்தாதான் எங்க போக முடியும்? கிங்ஸ் சேம்பர் போக முடியும். ஓகேங்களா? ஆனா ஹாரிசாண்டல் பேசேஜ் கடந்து எங்க போயிடலாம்?
குயின்ஸ் சேம்பர் போயிடலாமா வேணாமா? கிங்ஸ் சேம்பர் தான் போகணுமா? சரி பார்க்கலாம், அது போகிறது. ஸோ அப்படின்னா எதை ஓப்பன் பண்ணிட்டார் இப்போ இயேசு கிறிஸ்து? கிங்ஸ் சேம்பருக்கு போகிற வழியும் என்ன பண்றாரு இப்போ ஓப்பன் பண்ணது யார் தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம். ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருடைய மரணத்திற்குள்ளாக அவரை மாதிரியே நாமும் என்னாகிறோம்? மரிச்சிட்டோம். அவர் எப்படி தன்னுடைய வாழும் உரிமைகளை பலியா செலுத்தினாரோ, இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு போனாரோ, அதே மாதிரி நாமளும் வாழணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டோங்க? உடன்படிக்கையே போட்டோமா இல்லையா? போட்டோம்ல. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு பிக்சர், அதே மாதிரி சம்பவங்கள் வாழ்க்கையில நடக்காக்கிட்டு கூட நம்ம வாழ்க்கையிலும் வேற மாதிரி அந்த கேரக்டரை காட்டக்கூடிய சம்பவங்கள் நடக்கும். இயேசு கிறிஸ்துவ கொலை பண்ண மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவாங்க? கொலை பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் நம்மளையும் என்ன பண்ணுவாங்க? பகைப்பார்கள். நம்ம என்ன பண்ணலாம்? சகிச்சுக்கணுமா? சகிச்சா மட்டும் போதுமா? எப்படி சகிக்கணும்? சகிப்பு தன்மை அப்படின்ற எடுத்துங்களா. சகிக்கிறது ஒண்ணு இருக்கு, அப்படின்னு சகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சகிக்கலாம், அதுவும் சகிப்பு தன்மை தான். ஓகேங்களா? சகிச்சுட்டு செய்யறேன், அப்படி செய்யற இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணாருங்களா? கம்ப்ளீட்டான ஒரு அகாப்பி அன்பை அவங்க மேல வச்சுட்டு என்ன பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சகிச்சார். இப்போ பிள்ளைகள் செய்யற தவிர நம்ம சகிப்போமா? எப்படி சகிப்போம்? அப்படியே ஒரு ரொம்ப கிரச்சிங்கா என்ன பண்ண சகிப்போமா? இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு லெவல் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சகிச்சாருங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? பேப்டிசத்தில் நம்மளுடைய ஹியூமன் நேச்சரை சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு. அதுதான் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அப்படின்னா அதுக்கப்புறம் ஞானஸ்தானத்துக்கு அப்புறமா வாழ்க்கை யார் மாதிரி தான் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து மாதிரி தான் இருக்கும். புது சிருஷ்டியுடைய வாழ்க்கை மனுஷனுடைய வாழ்க்கை அது இல்லை. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல இயேசு கிறிஸ்து ரெசரக்ட் ஆனார்ல, உயிர் தெழுந்தார்ல இயேசு கிறிஸ்து. அந்த மொமெண்ட் எப்படி இருந்திருக்கு இயேசு கிறிஸ்து? அப்படி திறந்து பார்க்கும்போது எப்படி? அதான் அந்த எக்ஸ்ப்ளோஷன். எதை ஜெயிச்சிட்டாரு? இப்போ மரணத்தை என்ன பண்ணிட்டாருங்க? ஜெயிச்சிட்டாரு. திரும்பியும் என்ன ஆயிடுச்சுங்க? இனி என்ன கிடையாது அவருக்கு? மரணமே இல்லை. அப்படி கம்ப்ளீட் விக்டரி. பாவத்துக்கு ஆப்போசிட், மரணத்துக்கு ஆப்போசிட் ஜெயிச்சிட்டார். அப்படி அவர் எழுப்பப்பட்டார்ல, அப்படி எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு நாமும் இப்ப நியூ வே ஆஃப் லைஃப், புதிதான ஜீவன் உள்ளவர்களாய், என்ன ஜீவன் நமக்குள்ள? நியூ கிரியேஷன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடக்கம் பண்ணிட்டோமா? அடக்கம் பண்றதுன்னு என்ன அர்த்தம்? அடக்கம் பண்ணது பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவாங்க? குழி தோண்டி புதைச்சிருவாங்க. குழி தோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா புதைச்சிருவாங்க. சில டைம் எடுத்துக்கலாவோ, சில டைம்ல ரொம்ப அந்த செத்து போனவங்க மேல அன்பு தாங்க முடியாம சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அது தோண்டி என்ன பண்ணுவாங்கன்னா பார்ப்பாங்க, ஐயோ போயிட்டே என்ன விட்டு அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பார்க்கறது உண்டு. சம்டைம்ஸ் ரேரா. என்ன சொல்றது புரியுதுங்களா? அது என்ன ஆயிடுச்சு? அது செத்து போன பிணத்தை தோண்டி எடுத்தோம்னா என்ன வரும்? நாட்டு ஸ்மெல் வரும். அது என்ன ஸ்மெல்? அது நாத்தம் அடிக்கும். அதுக்கு பேர் தமிழ்ல, தூய தமிழ்ல ஒன்று சொல்லுவாங்க, துர் நாற்றம். அந்த நாற்றம் எப்படி இருக்காமா? துர்னா என்னன்னா ஒரு துர்க்கிரியை சொல்ற மாதிரி, அது ஒரு துர்நாற்றம். தாங்க முடியுமா துர்நாற்றத்தை? ஆமா. அப்படின்னா இப்ப நமக்கு எதுங்க துர்நாற்றம்? நம்மளுடைய பழைய மனுஷன் பிளஸ் நம்மளுடைய நியாயமான உரிமைகள். அதான் அடக்கம் பண்ணிருக்கோம். வேற ஏதாச்சும் அடக்கம் பண்ணிருக்குமா? அது எல்லாம் இப்ப என்ன? திடீர்னு எழுந்துச்சுன்னா கையை பிடிச்சி என்ன பண்ணக்கூடாது? தூக்கி விட்டுறக்கூடாது. அது என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அடிச்சு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா படுக்கிறது. அப்படி மட்டும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்படி மட்டும் சாகடிச்சிட்டோம்னா, ஏன்னா அப்படிதான் அடக்கம் பண்ணார் இயேசு கிறிஸ்து. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அப்படின்னு. ஆனால் ஏன் சொல்றார் போல்? ஏன் ஆனால் அப்படின்றாரு? அப்படின்னாதான் என்ன ஆகுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம்.
அப்படின்னா கிளியர் என்ன சொல்லுது தெரியுங்களா? நியூ வே ஓபன் பண்ணிட்டார் இயேசு கிறிஸ்து வந்து வெல் ஷேப்ட உடைச்சிட்டு. இப்போ நீங்க எதில் நடந்து போகணும்னா கிராண்ட் கேலரியில் நடந்து போகணும், ஆன்டி சேம்பரை கடந்து போகணும். அது என்னன்றது வரக்கூடிய பாடங்களை பார்க்கலாம். கிளியரா இப்போதைக்கு சொல்லணும்னா பேசிக்கா அவர் போலவே ஒரு வாழ்க்கை என்ன பண்ணியாகணும். இப்போ நம்ம வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் லைஃப்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும். அப்படின்னா மரணத்தை என்ன பண்றோம், நம்மளும் இயேசு கிறிஸ்து மாதிரி ஜெயித்து உயிர் தேடுவோம். உண்மை. ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன், சாய்ஸஸ்ட் ரெசரக்ஷன், ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் உடைய டேஸ்ட் எப்படி இருக்கும்? ஒரு விளைச்சல்ல அப்பேற்பட்ட ஒரு டேஸ்ட், அந்த 4 டேஸ்ட் மட்டும் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு. ஸோ அந்த ரெசரக்ஷன் நாமளும் என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து எதை ஓப்பன் பண்ணிட்டார் இப்போ நமக்காக? வெல் ஷேஃப்ட். அதெல்லாம் எதை ஓப்பன் பண்ணுதுங்க? கிங்ஸ் சேம்பருக்கு போகக்கூடிய வழியை ஓப்பன் பண்ணிடுச்சு. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோடைய மரணம் பரலோக ரட்சிப்பை மட்டும்தான் கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா அது மட்டும் இல்லை. எதையும் கொடுக்கும். அப்படின்னா அந்த பூமிக்குரிய ரட்சிப்பை பற்றி பேசுறதா எது, சொல்றதா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குயின்ஸ் சேம்பர். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிப்போம், இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுலேருந்து எப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். அதான் நம்ம படிக்கிறோம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். எல்லோரும் உயிர்ப்பிக்க எல்லாருமே வர போறாங்க. அந்த சந்தோஷமான காலப்பகுதி பார்க்கும் போதே யோசிக்கும் போதே சந்தோஷமா இருக்கு. ஆனா அதை வரத்துக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? இயேசு கிறிஸ்து எதுல நடந்ததுனால தான் நடந்துச்சது. வெல் ஷேப்ல நடந்ததுனால மட்டும்தான், அப்படி ஒரு வழி இருந்ததுனால மட்டும்தான், அப்படி ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்து வாழ்ந்ததுனால மட்டும்தான். ஸோ நித்தியத்திற்கும் யார் கடன் பட்டிருக்கோம்? நித்தியத்திற்கும் யார் கடன் பட்டிருக்கோம்? அதனாலதான் பவுல் எழுதும்போது ஒருவருக்கொருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் வேற கடன் உங்களுக்கு இருக்க வேண்டாம். என்ன தெரியுங்களா அர்த்தம்? மற்ற கடன் என்ன பண்ணிடலாம், அடைச்சிடலாம். இந்த ஒரு கடனை மட்டும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நம்மளால அடைக்க முடியாத ஒரு கடனை என்ன பண்ணிட்டே இருக்கணும், அடைச்சிட்டே இருக்கணும். என்ன காமிச்சு? ஏன்னா அவர் அன்பு காமிச்சிட்டார்ல, அதை திருப்பி அடைக்கிற அளவுக்கு அதை என்ன பண்ண முடியாது நம்மள. அடிச்சிட்டேன் என்ன அர்த்தம்? அதுக்கு பதில் நான் என்ன பண்ணிட்டேன்னு அர்த்தங்க, செலுத்திட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆனா என்ன பண்ண முடியாது, நம்மளால செலுத்தவே முடியாது. அப்படின்னா பவுல் எழுதுறாரு, அதை பவுலனுடைய லைஃபே செலுத்த முடியாமா. புரியுது நான் சொல்றது? தேவனுக்காக இயேசு கிறிஸ்துக்காக வாழ்ந்தார்ல, அந்த லைஃபே அழைக்க முடியாமா? அப்ப நம்ம லைஃப்ல எந்த ஒரு விஷயத்த பெருசா பண்ணிட்டோம், இது நம்ம தேவனுக்காக பண்றோம்னு சொல்ல முடியுமா? ரொம்ப பெருசா ஒண்ணுமே இல்லை, எதுவும். ஸோ கிளியரா வெல் ஷேப்ட் எதுன்றது என்ன பண்றோம் நம்ம பார்த்து. இப்போ அடுத்தது நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரோட்டோ. இதை பத்தி ஆல்ரெடி பார்த்துட்டு கொஞ்சம் டீட்டெயில் என்ன பண்ண போறோம் நம்ம பார்க்க போறோம். குரோட்டோனா அந்த குரோட்டோ எதுல இருக்குதா, எதுல தான் இருக்கு? வெல் ஷேப்ல தான் எது இருக்குங்க, இது தெரியுது இல்லையா? இந்த வெல் ஷேப்ல இந்த இடத்துல நேச்சுரலா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி. புரியுதுங்களா? ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குரோட்டோ இருக்கு. கிளியரா சொல்றேன் பாருங்க. பிரமிடா, இது பிரமிட் ஸ்ட்ரக்சரா? இது என்னது? இது பேஸ். ஓகேங்களா? ராக்னா என்ன அர்த்தம்? கல், பாறை இருக்கு. இப்படிதான் பிரமிட் இருக்கு. ஆக்சுவலா டிசெண்டிங் பேசேஜ் குடி எங்க போகுது? அண்டர் கிரவுண்ட், பூமிக்குள்ள போகுது. அப்படின்னு எங்க போய் படுத்துக்கிறான் மனுஷன்? குழிக்குள்ள போறன்றத தேவன் என்ன பண்ணிருக்காருங்க, சொல்லியிருக்காரு. அதான் உலகத்தை கிரைண்ட் பண்ணி வேர்ல்டு எங்க போறான், ரொம்ப எச்சில் என்ன பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா அடியில போய் மனுஷன் படுத்துட்டு இருக்கிறான். அந்த நிலைமையில இருக்கிறான். த பாவ குழி. ஸோ ஆக்சுவலா குரோட்டோ எங்க தான் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெல் ஷேப்ட் இப்படி போகுது, இப்படி ஒரு வழி போகுது. இந்த குரோட்டோ அப்படின்ற இந்த இடம் நேச்சுரலாவே ராக்ல என்ன இருக்குதுங்களாமா, ஃபார்ம் ஆயிருக்கு. நேச்சுரலாவேனா எந்த ஒரு பிரமிட் கட்டினவங்களும் அதை என்ன பண்ணல, செய்யல. அதுக்கப்புறம் எந்த ஒரு ஹியூமனும் அதை என்ன பண்ணல, டச் பண்ணல. நேச்சுரலாவே என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. நேச்சுரலாவே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம பார்த்தோம். குரோட்டோ வந்து இந்த இடத்துல இருக்கும். நேச்சுரலாவே எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. அது தெரியுது இல்லையா? ஒரு ஆட்டுக்குட்டியினுடைய தலை மாதிரி இருக்கு. அப்படின்னா அது எதை அடையாளப்படுத்தும்? இது ஆக்சுவலா எங்க இருக்கு? வெல் ஷேப்ல இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படின்னு என்ன அர்த்தம்?
இந்த வெல் ஷாஃப்ட் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க இருந்து எங்க போய் விடுது? பூமியினுடைய அடியிலிருந்து எங்க கொண்டு போய் விடுதுன்னு பாத்தீங்கன்னா மேல ஜீவனுக்கு கொண்டு போய். அப்படின்னா அதுக்கு ரீசன் என்னன்றதுதான் அழகான ஒரு சிம்பாலிஸ்ட்ல கொடுத்திருக்காரு. ஆட்டுக்குட்டியினுடைய தலை. ஆச்சரியமான விஷயம் இது. ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமர்ந்து தீர்க்க போறது ஒரு ஆட்டுக்குட்டி தான் அப்படின்னு மிஸ்டர் முன்கூட்டியே. அதனாலதான் அந்த ஆட்டுக்குட்டியானவர்களுடைய கேரக்டர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ ரெண்டு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா அழகாக மேட்ச் ஆகும். ஸோ இதில் என்ன தெரியுங்களா ஆச்சரியமான விஷயம்? இந்த குரோட்டோ இருக்குல்ல, குரோட்டோ இந்த இடம் இது நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆயிருக்கு. பிரமிட் கட்டினவங்களும் என்ன பண்ணல, இதை டச் பண்ணலையும். அது இந்த ஒரு விஷயத்தை என்ன பண்ணல அவங்களும் செய்யல. அதுக்கப்புறம் வந்தவங்க என்ன பண்ணல, இந்த ஒரு விஷயத்த ஏதோ கார்வ் பண்ணி இந்த ஒரு டிசைன்லாம் கொடுக்கல. பிரமிடே இதுக்கு மேலதான் கட்டப்பட்டிருக்கு. அதான் ஆச்சரியமான. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பிரமிட கட்டிட்டு இதுக்குள்ள என்ன பண்ணல, எடுத்து வந்து வைக்கல. இது மேலதான் பிரமிட் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னு பாத்தீங்கன்னா புரிஞ்சுங்களா நான் சொல்றது? இந்த படம் பார்த்தா புரியும். குரோட்டோ எப்படிதான் இருக்கு, அங்கதான் நேச்சுரலா இருக்கு. அது மேலதான் எது கட்டப்பட்டிருக்கு, பிரமிட் கட்டப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்தும் விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில். அப்படின்னா எப்ப அடிக்கப்பட்டார் இயேசு கிறிஸ்து? உலக தோற்றம் முதல். அப்படின்னு என்ன? உலக தோற்றம் முதல் மனுஷனை பத்தின பிளான் எப்போ தேவனுடைய மைண்ட்ல வந்துச்சோ ஃபர்ஸ்ட் எதாவது அடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து என்ன கொடுத்துட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பலியை கொடுத்துட்டார். இன்னொரு ஆங்கிள் சொல்ல போனோம்னா ransom பேஸ் பண்ணி தான் எது இருக்குதுங்க, ஒட்டுமொத்த தெய்வீக திட்டத்தையும் தேவன் என்ன பண்ணிருக்காரு. அவ்வளவு சென்டர் கோர் இதுதான் ஈடு பலி அப்படின்ற ஒரு சத்தியம். சோ பிரமிட கட்டிட்டு பிளான் போட்டுறது எதுல வைக்கல, ransom வச்சு தான் தேவன் என்ன பண்ணிருக்காரு, பிளானே போட்டு. அப்படின்னா மனசளவுல எப்பயோ என்ன பண்ணிட்டாருங்க, உலக தோற்றம் முதல் மனுஷனை படைக்கணும்னு ஆரம்பிக்கும் போது அவருடைய முன் அறிதல் என்ன சொல்லியிருக்கோம், மனுஷன் என்ன பண்ணுவான், இப்படி ஒரு சுயாதீனத்தை கொடுத்தோம்னா தப்பு பண்ணுவான்னு தெரியும். முன்னாடி என்ன பண்ணிட்டாருங்க, அடிச்சு வச்சுட்டார். அதனாலதான் ஏதேன் தோட்டத்துல இருந்தே இந்த ஒரு விஷயத்தை காமிச்சிட்டு வரார். மனுஷன் பாவம் பண்ணவொன்னு என்ன பண்றாரு, அந்த இடத்துல ட்ரெஸ் போடுறாரு. என்ன ட்ரெஸ் போடுறாரு? தோல் உடை. தோல் உடைனா அந்த இடத்துல ரத்தம் சிந்தப்பட்டிருக்கணும். டெஃபினட்டா யாருடைய ரத்தம் தான் இருந்திருக்கும், ஒரு ஆடுனுடைய ரத்தம் தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே நீங்க பாருங்களேன், உடனே அடுத்து யாருடைய பலியில காட்டுறாரு, ஆபேலுடைய. அப்படியே வந்துட்டே இருக்கலாம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபிரகாம், ஐசக். அதுக்கு முன்னாடி எதுலையும் வச்சிருக்கார் தேவன், பிரமிட்லையும் ஆட்டுக்குட்டியானவரை வச்சுதான் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவன் பண்றாரு. அது பியூட்டிஃபுல்லா எதுலையும் வச்சிருக்காரு, பிரமிட்லையும் என்ன பண்ணியிருக்காருன்னு வச்சிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரோட்டோ யாருமே என்ன பண்ணல, ஆர்டிபிஷியலா பண்ணல. எந்த ஒரு ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன், ஏதோ ஒரு மனுஷனுடைய தலையீட்டினாலாம் இந்த ஒரு டிசைன் என்ன பண்ணல இல்ல. அப்படின்னா எதை அடையாளப்படுத்துது, குரோட்டோ ஈடுபலி அடையாளப்படுத்துது. அப்படின்னா ஈடுபலியை கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டுக்குட்டி யாருடைய தலையீடு இல்லாம அந்த டிசைன்ல இருக்காமா அப்படின்னு அர்த்தம். நம்ம படிக்கிறோம் இல்லையா, எபிரேயர் 10:5. ஆகையார் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் பொழுது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம். யாரதான் அதை டிசைன் பண்ணது? அப்ப குரோட்டோவை யார் டிசைன் பண்ணிருப்பார்? தேவன் என்ன பண்ணிருப்பார், டிசைன் பண்ணிருப்பார். எந்த ஹியூமன் இன்டர்வென்ஷனும் இல்ல. அதே மாதிரிதான் இயேசு கிறிஸ்துவும் மனுஷ சித்தத்தினால் என்ன ஆகல, பிறக்காம மரியாளுக்கு எப்படி பிறக்கிறாங்க, மிராக்குலஸா பரிசுத்த ஆவியின் மூலம் என்ன பண்றாரு, கர்ப்பம் அந்த அம்மா தரிக்கப்பட்டு இவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா பிறக்கிறார்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே முன்கூட்டி என்ன எதில் வச்சுட்டு வரா தேவன், எதில் வச்சிருக்காரு, அழகா பிரமிட்ல வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம குரோட்டோ எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமியில இருந்தாலுமே குரோட்டோ இருக்கக்கூடிய இடம் தான் எது, மேல ஹையஸ்டா இருக்கு. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? பூமியில இருந்தாலுமே குரோட்டோ இருக்கக்கூடிய இடம் தான் எதுங்க,
மேல ஹையஸ்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்து மனுஷன் தான். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டாலுமே அவர் எந்த மனுஷன் கிடையாது தெரியுங்களா? எல்லாரோட உயர்ந்தவர் அர்த்தம். அவர் ஒரு பரிபூர்ண மனுஷன்ற விஷயத்தையும் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிரமிட்ல வச்சிருக்காரு. ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குரோட்டோல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா பயங்கரமான பிளான் இது எல்லாமே. இந்த குரோட்டோவை கொஞ்சம் நல்லா பாருங்க. அதுக்கும் வேற எது கூட நான் சம்பந்தப்படுத்த முடியுமான்னு பாருங்க. ஆனா சம்பந்தப்படுத்தி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய சத்தியம் இருக்கு. கண்டுபிடிச்சாரு பிரதர், சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கிரானைட் பிளக் என்ன சம்பந்தம்? புரிஞ்சுங்களா? புரிஞ்சா புரியலையா? குரோட்டோல இருந்து டைரக்டா நீங்க குரோட்டோ எதை டைரக்ட் பண்றதுக்கு எதை பாயிண்ட் பண்ணுதாங்க? கிரானைட் பிளக்க பாயிண்ட் பண்ணுது. அப்படி வச்சது யார்? தேவன் தாங்க. பிரமிட கட்டினது யார்? தேவன். தேவன் மூலமா யாரோ கட்டி இருக்கிறாங்க. அது மெல்கிசேதேக்கா இருக்கிறது நிறைய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படின்னா எதை அடையாளப்படுத்துது? அப்படி பாயிண்ட் பண்ணுதுன்னா குரோட்டோ எதை அடையாளப்படுத்துது? இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி. நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, யாரெல்லாம் அசைச்சு பார்க்க முடிஞ்சா எதங்க? கிரானைட். அந்த ஸ்டாண்டர்டுக்கு யாரெல்லாம் ஜீவன் அது செஞ்சா என்ன பண்ணிடலாம்? பிழைப்பீர்கள்னா என்ன கிடைச்சிரும்? உங்களுக்கு ஜீவன் கிடைச்சிரும். புரிஞ்சுக்கோ நான் சொல்ற, ஜீவன் கிடைச்சிரும். அத பர்ஃபெக்ட்டா யார் பண்ணது? யார் கடைபிடித்தது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா அந்த ஜீவன் அப்படியே வச்சிருந்துருக்கலாம்ல. ஆனா அதுதான் என்ன பண்ணிருக்காங்க இப்ப நமக்கு? இயேசு கிறிஸ்துவோட பலியில கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன பாயிண்ட் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய ஈடு பலி மூலம் எதை முடிச்சிட்டாருங்க? எதை முடிச்சிட்டாரு? நியாயப்பிரமாணத்தை முடிச்சிட்டார். வசனம் வாசிக்கலாம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக எதிரிடையா இருக்குதா இல்லையா? கிரானைட் பிளக் என்ன பண்ண முடியல? மேலேயே போக முடியல. கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராத படிக்கு எடுத்துட்டாராமா. எதைய? கிரானைட் பிளக் என்ன பண்ணிட்டார்னா இயேசு கிறிஸ்து எடுத்துட்டார். எப்படி எடுத்துட்டாரு? இனி நீங்க யாரும், எந்த கிறிஸ்தவனும் நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவன் அல்ல. நோ கிறிஸ்டியன் இஸ் அண்டர் த லா ஆஃப் மோசஸ். முடியுமா? மேல போக முடியுமா? முடியாது. கிரியைகளால நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் நீதிமானாக முடியுமா? முடியாது. இயேசு கிறிஸ்துவோடைய ஈடுபலியை விசுவாசத்தால் என்ன ஆயிரலாம்? நாம் நீதிமான் ஆயிரலாம். படிங்க. சிலுவையின் மேல் ஆணியடித்து 15ஆம் வசனம். துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனாலதான் இதெல்லாம் தேவன் முன்கூட்டியே தெரியுமா தெரியும். இப்ப அழகா குரோட்டை ஏதோ பாயிண்ட் பண்ணிருக்குங்க. என்ன தெரியுது? என்ன தெரியுது? தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது? அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவை. யோசிச்சு பார்க்க முடியாதா? அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இப்படியெல்லாம் இருக்குன்னு என்ன யோசிச்சு பார்த்தாங்களா? இப்படியெல்லாம் ஒரு பிளான் இருக்குன்ட்டு இப்ப வேற யாருக்குன்னு தெரியுமா? தேவன் நமக்கு காமிச்சிட்டு பியூர்லி கிரேஸ் தான். நம்ம என்ன பண்ணலாம்? திருப்பி எல்லா ரிஸ்க்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குரூப் மட்டும் எங்கே கொண்டு போய் வைக்கணும்? கிங்ஸ் சேம்பருக்கு என்ன பண்ணணும்? கொண்டு போய் மெயினாக அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்காரு. அங்கே மட்டும் போக மட்டும்னா என்ன ஆகும்? ஸோ இதுக்கு நம்ம என்ன திருப்பி பண்ணலாம்? கடன் அடைக்க முடியுமா? அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அடைத்து கொண்டே இருக்கலாம். என்ன கடனை? அன்பு. அந்த ஒரு விஷயத்த செஞ்சு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா உடைச்சி
பெல்ஷாப்ல அந்த ஒரு மரணத்தை முற்றிலுமாக அவர் விழுங்கி என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை இந்த ஒரு இடத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கொண்டு வரத்துக்கு இயேசு கிறிஸ்து பண்ண தியாகம் சாதாரண ஒரு தியாகம் இல்லை. அந்த தியாகத்திற்காக நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை மாதிரியே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனுடைய பொற்பாதங்களில் சேர்றதை தவிர்த்து வேறு எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்படின்னா அவருடைய பொற்பாதங்களில் சென்று சேர தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராங்க. ஆமென்.